இன்னைக்கு குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி காரமே இல்லாமல் சிக்கன் கோலா உருண்டை பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதே மிக்சியில் போன்லெஸ் சிக்கன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சிக்கனை அதே பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சிக்கன் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 ப்ரெட்டை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சூடானதும் ஒரு உருண்டையாக போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா கோல்டன் கலர் வரட்டும். நல்லா டார்க் கோல்டன் கலர் வந்ததும் நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆயிரும். இதுதான் கோலா உருண்டையோட கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. சிக்கனே சாப்பிடாத உங்கள் குட்டீஸ் கூட கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.